ஓகே. அதாவது காந்தாரனுடைய சாபம் வந்து கிருஷ்ண பரமாத்மாவே அழிச்சது, மதுரை அழிந்து போனது. அதே போல இவங்க சொல்ற காந்தாரியா கூட இருக்கட்டும். ஆனா அந்த காந்தாரியுடைய சாபம் மகாபாரதத்துல அவங்களுடைய சாபம் மதுராவை அழிச்சது போல இல்ல அதெல்லாம் நான் சொல்றேன். துரோகம் துரோகம் சொல்றாங்க. தமிழருக்கு திமுக செய்த துரோகத்தை விடவா ஒரு துரோகம் இருக்கு? 2009 முள்ளிவாய்க்கால 1.5 லட்சம் தமிழர்கள் செத்து போனதுக்கு காரணமாக இருந்தது திமுகவும் காங்கிரசும் சார். இவர்கள் போயிட்டு துரோகத்தை பத்தி திமுக வகுப்பு எடுக்குதுன்னா எதை சார் சொல்றது? அத்தனை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அவலத்துக்கும் தமிழர்களுடைய அவலத்துக்கு காரணம் திமுக தான் சார். அவங்க பேசிட்டு இருக்கும் போது அமைதி நீங்க ஒண்ணு அவங்கள கட் பண்ண சொல்லுங்க, இது பண்ணுங்க. இப்படியே நானும் பேசுறேன். அவங்க பேசும்போது அமைதியா இருக்கணும், நான் பேசும்போது அவங்க அமைதியா இருக்கணும். இதுதான் நாகரிகம். எல்லாம் கட் பண்ணுங்க. நான் அமைதியா இருந்தால அவங்க பேசுறவங்க அமைதியா இருந்தால கொஞ்சம் சுருக்கமா முடிங்க. டைம் ஆச்சு. சுருக்கமா நான் முடிக்கிறேன் சார். அவ்வளவு பேசிருக்காங்க சார். சரி என்ன சார்? சார் எங்களுடைய கொள்கை நாங்க வந்து ஏழை எளிய மக்கள் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக 11 மருத்துவக் கல்லூரி, 8 சட்ட கல்லூரி, ஏராளமான நலத்திட்டங்களை அதிமுக கொண்டு வந்து திமுக இந்த 4.5 வருஷத்துல ஏதோ அவர்கள் ஆட்சி சாதனைகளை சொல்லி மக்களிடம் சென்று வாக்கு கேட்க முடியுமா? பாரதிய ஜனதா என்ற ஒற்றை எதிர்ப்பை வைத்துக் கொண்டு வெற்றி பெறலாம் மனப்பால் குடிக்கிறார்கள்னா இந்த மனப்பால் வந்து 2024 மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. சரி, ஜனநாயகத்தினுடைய எஜமானர்கள் நாடகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 2026 திமுக படுதோல்வி அடையும். சரி சார், இப்ப சொல்றேன் சார். இவர்கள் என்ன 2026 இவர்களுக்கு வைக்கிற அத்தனை விமர்சனங்களுக்கும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனவன்னு அண்ணன் பேசுற அத்தனை பேரும் எடப்பாடியார் கிட்ட வந்து மீண்டும் அதிமுகவில் இணைவார்கள். இது நிச்சயம் நடக்கும். சட்டைகளை வெல்லும் சார். ஓகே.